மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். காரணமே இல்லாமல் மல்லியை அறைந்த விஜய் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு தான் பொண்ணு வெண்பா அவளுடைய ஆசையை நிறைவேற்ற தான் அவளை வந்துட்டு அந்த ரன்னிங் காம்படிஷனை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு வழியாக நம்ம மல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ மல்லிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேருன்றதே கிடையாது. ஏன்னா சடனாக நம்ம வெண்பா அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பக்கம் டாடா மல்லியம்மா நம்ம மூவரும் ஒன்றா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் இப்போது நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லியவும் விஜயவும் மாறி மாறி வந்து ஊட்டி விட சொல்லுவாங்க. அதே போல் அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வெண்பா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா தான் இல்லாத போது டாடா எப்படியும் மல்லியம்மாவை திட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெண்பா சின்ன பொண்ணாக இருந்தாலுமே நல்லா தெளிவாக தெரியும் இல்லையா. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து செய்ய சொல்கிறாங்க வெண்பா. மறுபக்கம் இப்போ சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜயும் நம்ம மல்லியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல். ஏன்னா வெண்பா அவளும் பொண்ணு மாதிரி தானே வந்து பார்த்துட்டு இருக்கா, அதை விட அதிகமாக வந்து பாசம் வச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது மல்லியை நம்ம இந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது, மல்லியை வந்து மன்னிச்சிரு, என்ன பண்ணுறது, என் மனசில் இருக்கிற கோபத்தை யார் மேலே எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் உன் மேலே வந்து காட்டிட்டேன் அப்படின்னு இப்போ விஜய் இருந்துட்டு மனசுக்குள்ள வந்து நினைப்பாங்க. அப்போது நம்ம மல்லியை மனசுக்குள்ள விஜய் இப்போ நீங்கள் மனசுக்குள்ள என்கிட்ட மன்னிப்பு கேட்குறன்றது நல்லாவே தெரியுது, என்ன உங்களுக்கு வெளிப்படையாக கேட்க இப்போ கூச்சமாக இருக்கும் அவ்வளோதானே, சரி விடுங்க, நான் தானே உங்கள் மனைவி தானே, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது விஜய், நானும் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன், அதை வெண்பா வச்சு தான் இப்போது உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஆனால் இது சரியான சந்தர்ப்பம் இல்லை, இன்னும் ஒரு நாள் 2 நாள் வந்து போகட்டும், அதுக்கப்புறமா நான் வெண்பா மூலயமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம மல்லி நினைக்கிறாங்க இல்லையா. அது வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த முதல்ல வெண்பா கட்டு தான் சொல்ல போகிறாங்க. வெண்பா சொல்லும், நீ இனிமேல் தனியெல்லாம் விளையாட கிடையாது, உன் கூட நான் அந்த மல்லியம்மாவும் விளையாட மாட்டேன், ஏன்னா இந்த மல்லியம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது, உன் கூட விளையாட ஒரு தம்பி பாப்பா வரப்போகிறா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி சீக்கிரமாக சொல்ல தான் போகிறாங்க. சரி தூங்குவோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ மூவரும் ஒன்றா தூங்க போவாங்க இல்லையா. அப்போது நம்ம வெண்பா நல்ல தூக்கத்தில் சடனாக ஒரு கனவு வரும். அது வேற ஒன்றும் கிடையாது, தன்னை கடத்தி போயிட்டு இருந்தபோது அந்த ரவுடிங்க மிரட்டி இருப்பாங்க, அடித்து துன்புறுத்திருந்தாங்க இல்லையா. அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்ம மல்லிக்கு அதாவது வெண்பாவுக்கு பயத்தில் ஃபிக்ஸே வந்துடுது. மறுபக்கம் இப்போ நம்ம மல்லியும் விஜயும் பதறி போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அப்போ டாக்டர் இருந்துட்டு நம்ம வெண்பாவை செக் பண்ணி பார்த்துட்டு இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான், ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ பிரெயினை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து மெடிசன் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை கொடுத்துருக்கீங்க, அதனால தான் இந்த அளவுக்கு வந்து அவளுக்கு அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வருது. ஆனால் இப்போதைக்கு நான் வேணால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், அது பூர்ணமாக குணமாகுமா ஆகாதா அது என்னால் வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போ நம்ம விஜயும் மல்லியும் வெண்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே இன்னொரு பக்கம் மல்லி பார்த்தியா உன்னால் என் பொண்ணு எந்த நிலைமையில் வந்து நிற்கிறான்ட்டு, நான் அப்போவே சொன்னேன், படித்து படித்து வந்து சொன்னேன் கூட்டிகிட்டு போக வேண்டான்னு, ஆனால் அதை மீறி கூட்டிகிட்டு போனேன், இப்போ அவள் ரவுடியும் கட்ட எவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ பயந்தாலும் தெரியல, அதனால தான் அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வந்தது, சொல்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுருந்தா இப்போ இந்த நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளியிருப்போமா அப்படின்ட்டு விஜய் இப்போவும் புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு அம்மா நினைக்கிறது தான் பொண்ணு ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம மல்லி அதை தாண்டி வேறு எதையும் பெருசாக யோசிச்சது கிடையாது. ஏன்னா தான் பொண்ணுக்காக உயிரையே கொடுத்து துணிஞ்சவங்க தான் பொண்ணோடைய ஆசை நிறைவேற்ற பண்ணதில்லை, எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நான் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.